வெல்கம் டு மை சேனல் உள்ளன் கைவினை. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான குட்டி டிராஸ்ட்ரிங் பவுச் துலிப் ஸ்டிச் வச்சு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். துலிப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த பவுச் பண்ணுறதுல வந்து நம்ம செகண்ட் டைப் துலிப் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய துலிப் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் குரோஷே பற்றின டவுட்டாக இருந்தால் என்னோட ஃபேஸ்புக் பேஜான உள்ளன் கைவினைக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுமாதிரி குரோஷே ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது சேல்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜான ஜீனி கிரியேஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட துலிப் ஸ்டிச்சோட கிளியர் வீடியோ வந்து லிங்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுச் செய்கிறதுக்கு நான் வந்து 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கர் வேணும் நமக்கு. அண்ட் 3 கலர் வேணும். இதுக்கு வந்து ஒயிட் எடுத்திருக்கேன் நான் பேஸ் போடுறதுக்கு. நீங்கள் என்ன கலர் வேணால் எடுக்கலாம். ப்ரௌன் கலர் எடுத்து போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இலைக்கு வந்து லைட் க்ரீன் அண்ட் ஃப்ளவருக்கு வந்து இந்த தடவை ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இவங்களும் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய பவுச்சு நான் பண்ணியிருக்கிறது. பட் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கொஞ்சம் குட்டி பவுச் தான். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் செயின்ஸ் போடலாம். எத்தனை செயின் அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு 11 செயின்ஸ் வந்து போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை செயின் வேணுங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் செயின்ஸ் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் செயின்ஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் 2 டபுள் குரோஷே போட்டுக்கலாம். 1 அதே இடத்துல விட்டு இன்னொன்று போட்டுக்கலாம். இங்கே தானே போட்டோம், அதுலேயே தான். இப்போ இங்கே டபுள் குரோஷே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு டபுள் குரோஷே, இனிமேல் இருக்கிற எல்லா செயின்லேயும் வந்து ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். எது வரைக்கும்னா இந்த லாஸ்ட் செயின் வரைக்கும். இந்த லாஸ்ட் செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம இந்த லாஸ்ட் செயின் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் செயினில் விட்டு நம்ம 4 டபுள் குரோஷே பண்ண போகிறோம். 1 அதே இடத்துல விட்டு 2 அதே இடத்துல விட்டு 3 அதே இடத்துல விட்டு 4. இப்படி 4 போட்டுட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சு வந்துடும். வந்து இப்போ நம்ம இந்த ஆப்போசிட்டில் வேலை செய்ய போகிறோம். இந்த ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த செயினை லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இருக்கிற செயின்ஸ் வந்து நல்லா தெரியும் பிகினராக இருக்கிற பட்சத்தில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஒவ்வொரு டபுள் குரோஷே போட போகிறோம். போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் மட்டும் வந்துட்டு 2 டபுள் குரோஷே போட போகிறோம். இந்த லாஸ்ட் ஹோல் இங்கே தெரியுது இல்லைங்களா? ஏற்கனவே இங்கே 2 போட்டோம். அதனால் இப்போவும் எண்டுலேயும் வந்து இங்கே 2 போடணும். இங்கே 4 இங்கே 2 போட்டுட்டோம். அதனால் இங்கேருந்து இந்த பக்கம் வரப்போ இதுலேயும் 2 நம்ம போட்டுக்கணும். ஸோ இங்கே மட்டும் 2 டபுள் குரோஷே போடணும். இது ஃபுல்லாக ஒவ்வொரு டபுள் குரோஷேன்னு போட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இங்கே வந்து 2 டபுள் குரோஷே போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செயின். இங்கே இதை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுலேயே ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே இடத்துல விட்டு ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினை எப்போயுமே நம்ம போட்டதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் மார்க்கரை வச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த ரவுண்டு முடிச்சுட்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ அங்கே போட்டுட்டோம். இப்போ இது மேலேயும் பாருங்கள் இப்படி ஜடப்பின்னலாக வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த ஒவ்வொரு ஜடப்பின்னல் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேன்னு அந்த கடைசி வரைக்கும் போடணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து போட்டிருக்கக்கூடிய பேஸ் மட்டும் இது. ஸோ பேஸுக்கு அப்புறமா இதான் நம்ம போட்டிருக்கக்கூடிய பேஸ் இதுக்கு நம்ம பவுச்சுக்கு. இதுக்கப்புறம் இப்போ போட போகிறது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட். ஸோ வந்து உங்கள் பேஸ் வந்து உங்கள் பவுச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் ரவுண்டுமே நமக்கு ஒரு இது கொடுக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்தது இப்போ இந்த ரெண்டாவது ரவுண்ட் தான் நம்ம போட போகிறோம். நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ஃபஸ்ட் ரோவை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பேஸ் இப்படி மாறிடும் நமக்கு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ரோ போட்டுட்டோம். போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் போன ரோ போட்ட மாதிரியே ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு அதே இடத்துல பக்கத்து செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இது ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடியதில் 2 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப சுற்றி அதே இடத்துல போய் இன்னொரு டபுள் க்ரோஷே. இது வந்து ஒரு வி ஸ்டிச் ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்பவும் அதே மாதிரி 2 செயின் விட்டுடலாம். 2 செயின் 1 2 2 செயின் விட்டுட்டு மூணாவது செயினில் போய் ஒரு டபுள் க்ரோஷே. ஒரு செயின் போட்டுட்டு திரும்பவும் அதே இடத்துல இதே மாதிரி இந்த ஃபுல்லாக இது கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு ரோ ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ கடைசிலாம் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு செயின் தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு செயினில் வந்துட்டு ஒரே டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அது போதும். போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு போட்டதில் 5 செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த 5 செயினில் இங்கே இந்த 4வது செயின், இந்த 5 செயின் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு இந்த 3வது செயின்குள்ளே விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பவுச் வந்து இப்போ இலை வந்து போட்டாச்சு. இந்த பேஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பூ போடணும் இல்லைங்களா, பூக்கு வந்துட்டு நான் ஆரஞ்சு கலர் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து இப்போ 2 ரோ முடிச்சுட்டு நான் க்ரீன் கலர் நூலும் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 5 செயின் போட்டுக்கலாம். 2 3 4 5 செயின் போட்டதுக்கப்புறமா இந்த செயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ நூல் வந்து நம்ம எங்கே அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு வி ஷேப் இருக்கு இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒன்றுத்தில் இந்த நடுவில் தான் நீங்கள் வந்து நூலை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நடுவில் அந்த கேப்பில் தான் வந்து நீங்கள் வந்து நூலை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த எண்ட்லேயே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 2 3 செயின் போட்டுட்டோம். நம்ம இப்போது ஒரு சுற்றி ஒரு டபுள் க்ரோஷே, 2வது டபுள் க்ரோஷே, ஸோ இங்கே 3வது டபுள் க்ரோஷே. இதில் 3 டபுள் க்ரோஷேயுமே போட்டுட்டேன். இப்போ இதில் நான் போட போகிற பூ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு மாடல் பூ தான் வந்து நான் வந்து இப்போ போட போகிறேன். சரிங்களா, அந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல, இதான் போட போகிறேன். இந்த மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுன்னா பண்ணி பாருங்கள். பட் அது அந்தளவுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கல. இந்த மாதிரி மொட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்காக. ஸோ அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பூ போட்டதுக்கு அப்புறமா வந்து செயின்ஸ் வந்து என்னெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு செயின் இந்த இடம் இதுக்குள்ளே ஹூக்கை விட்டுட்டு அதே மாதிரி இந்த ஹூக்கையும் உள்ளே விட்டு பிடிச்சி இப்படி இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது அடுத்த வி ஸ்டிச் எங்கே இருக்குது, இதுக்குள்ளே இந்த ஓட்டை. ஸோ அதுக்குள்ளேயும் போயிட்டு இந்த நூல் எல்லாத்தையும் பின்னாடியே வச்சு தைச்சிட்டே வந்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த நூல் எல்லாத்தையும் நான் பின்னாடி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு 1 2 3
3 4. நான் வந்து இதில் 4 டபுள் குரோஷே போட்டுடுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற நூலுக்கு இந்த மொட்டு வந்து நான் எவ்வளோ உங்களுக்கு மொத்தமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதில் 4 5 வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டேன். இந்த ஃபஸ்ட்டு செயின் இதுக்குள்ளே விட்டுட்டு இது உள்ளே விடணும். விட்டுட்டு உள்ளே இப்படி இழுத்து திரும்பவும் ஒரு செயின். ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நான் இந்த எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக இந்த வி ஸ்டிச் வரைக்கும் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே நமக்கு ஒரு செயின் கிடைக்கும். ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம திரும்ப இந்த ஒயிட் கலர் வந்து போடணும் இல்லைங்களா, நான் ஒயிட் கலர் நூல் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒயிட் கலர் நூல் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி இந்த ஒயிட் கலர் நூல் வந்துட்டு நீங்கள் எங்கே வேணால் அட்டாச் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பூக்கு நடுவில் எங்கே வேணால் பண்ணலாம். நான் வந்து இந்த முடிஞ்ச இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல 3 செயின் போட்டுட்டு இது உள்ளே விட்டுட்டு ஒரு டபுள் குரோஷே போடுவோம். ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ஹோல் தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல இங்கே கீழே இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியும். ஸோ அதுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு டபுள் குரோஷே பண்ணிக்கலாம். இங்கே பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கத்து பூ இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு ஒரு டபுள் குரோஷே பண்ணலாம். ஒன்று, திரும்ப அதே இடத்துல இன்னொன்று. பாருங்கள், நான் இந்த கார்னரில் ஜாயின் பண்ணதுனால இந்த கார்னர்லேயே 3 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கே நடுவில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த கேப்பில் 2 போட்டுட்டு இந்த குட்டி ஹோல் இங்கே தெரியுது இல்லையா, இதில் 1 போடணும். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க கேப்பில் 2 டபுள் குரோஷே போடலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த கேப் ஓட்ட தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே ஒரு டபுள் குரோஷே. அடுத்தது இந்த பூக்குள்ளே. ஸோ அதே மாதிரி நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சு இங்கே ஃபஸ்ட்டு செயினை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது இந்த ரோ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா செயின் மேன்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே தான் போட போகிறோம். ஸோ டபுள் குரோஷே இதோட போதும். இதுக்கு மேலே எல்லா செயின்லேயும் வந்து ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே தான் போட போகிறோம். நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் அதில் சிங்கிள் குரோஷே போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன ரோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ தான் வந்து இதில் போட போகிறோம். இங்கே இந்த 2 செயின் விட்டு நம்ம அந்த இது உள்ளே போடுறதுக்கான அந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரோ தான் இப்போ போட போகிறோம். ஆக்சுவலாக இதோட பர்ஸ் வந்து முடிய போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு. அந்த ஹைட் வரைக்கும் டபுள் குரோஷே போட்டுட்டு இந்த ரோ போடுறதுக்கு முன்னாடி மட்டும் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே ரோ போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு அதோட பக்கத்து செயினில் போயிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கோமா, இதோடைய பக்கத்து செயினில் போயிட்டு ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு 2 செயின் இங்கே கீழேயும் விட்டுட்டு 3வது செயினில் போய் ஒரு டபுள் குரோஷே, திரும்ப அது பக்கத்து செயினில் ஒரு டபுள் குரோஷே, திரும்பவும் 2 செயின் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ இங்கே வந்து 2 போட்டுட்டோம் இல்லையா, போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு 2 செயின் இங்கே கீழே ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் குரோஷே, பக்கத்தில் ஒரு டபுள் குரோஷே, திரும்ப 2 செயின் 2 ஸ்கிப் பண்ணணும். அந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது இந்த மேலே இந்த இது வந்து எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 செயின் போட்டுக்கலாம்.
செயின் போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, மூணு செயின் போட்டதுக்கப்புறமா இப்படி இந்த 2 செயினுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதாவது இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இங்கே, அதில் ஒரு 3 டபுள் க்ரோஷே போடலாம். 1 2 3. இதில் 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த கேப், அதாவது இந்த செட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அதில் ஒரு 3 செயின் போடலாம். திரும்பவும் அதே மாதிரி இந்த கேப்புக்குள்ளே 3 டபுள் க்ரோஷே. ஸோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல இந்த ரோப் வந்துட்டு வெறும் செயின்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். கீழே வேணும்னு நீங்கள் இந்த ஃப்ளார் மாதிரி கூட செஞ்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் கலரில் போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேக் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எந்த கலர் பூ போட்டாலும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம எப்பவுமே ஒயிட் பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த இலைகளும் பூவையும் வந்து ஒயிட் கலர் வச்சு நம்ம போடுறப்போ அது ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு ரிட்டன் கிஃப்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பவுச்சஸ் செஞ்சுட்டு இதில் வந்து சின்னதாக அதாவது பொருட்கள் குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே கொண்டாடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுச்சஸ் செஞ்சுட்டு இதுக்குள்ளே சின்ன சாக்லேட்ஸ் இல்லை ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் குட்டி குட்டியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் போட்டு கொடுக்கலாம். அது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இது ஒரு ஹேண்ட்மேடுங்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.